தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 9வது அதிகாரம். விருந்தோம்பல். 87வது குறள். இணை துணைதென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இந்த குறளின் விளக்கம். விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இன்ன அளவினது என்று கூறத்தக்கது அன்று. அது விருந்தினரின் அளவுக்கு தகுதிக்கு ஏற்ற அளவினது ஆகும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஒரு விருந்தினரை உபசரித்து நம்ம வீட்டில் நம்மளோட இல்லத்தில் மகிழ்விச்சு நம்ம சிறப்பிக்கிறோமோ, அது நம்ம விருந்தினரை உபசரிக்கிறது பல யாகங்கள். வேள்வினா யாகம், ஹோமம், பல ஹோமங்கள் செய்ததற்கு சமமாக, பல யாகங்கள் ஹோமங்கள் செய்ததற்கு சமமாக ஒரு விருந்தினரை வரவேற்று நாம் அமுது படைக்கிறது. அந்த அமுது படைக்கிறது, விருந்தினரை வரவேற்கிறதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தினர் கூப்பிட்டு உணவு படைக்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு அது நன்மையாக முடியுமா. எவ்வளவு விருந்தினர் வர்றாங்களோ அதே அளவு நன்மை நமக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த குறளில். விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று. விருந்தினரின் அளவுக்கு ஏற்ற அளவினதாகும். விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே. அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது. வரும் விருந்தினரின் அளவு எவ்வளவோ அவ்வளவு அளவுக்கு நமக்கு நன்மையாக சேரும். விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்ப்பது விருந்தோம்பலை ஒரு வேள்வியாக கருதலாம். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ விருந்தினர் வர்றாங்களோ, எவ்வளோ நாம் அவர்களை மகிழ்வித்து சந்தோஷப்படுத்துகிறோமோ அதே அளவு நமக்கு நன்மையாக முடியும்.